ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி மைண்ட் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் பிரைதிஸ் பப்ளிகேஷனோட இந்திய தேசிய இயக்கம் புக் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஐரோப்பியர் வருகையிலிருந்து சுதந்திரம் வரை நடந்த நிகழ்வுகள் எல்லாமே 22 தலைப்புகளில் கொடுத்துருக்காங்க. டிஎன்பிசி நடத்தக்கூடிய எஸ்எஸ்எல்சி அல்லது டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் இந்த புத்தகம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஎன்பிசி நடத்தக்கூடிய டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம், குரூப் 1, குரூப் 2 மாதிரியான எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறப்ப ஆங்கில புத்தகங்கள் நமக்கு நிறைய கிடைக்கும். ஆனால் தமிழ் வழியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஐஎன்எம்க்கு நிறைய புக்ஸை ரெஃபர் பண்ணி நம்ம நோட்ஸ் எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆங்கில புத்தகத்தை வாங்கி அதை படித்து நோட்ஸ் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். எல்லாராலையும் இந்த ஆங்கில புத்தகத்தெல்லாம் வாங்கி அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை டிரான்ஸ்லேட் பண்ணி அப்படியே படிச்சிட முடியாது. தமிழ் வழியில் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இது சிறந்த புத்தகமாக இருக்கும். இந்த புத்தகம் டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 மாதிரியான ப்ரீமினரி எக்ஸாமுக்கு மட்டும் இல்லாமல் குரூப் 1, குரூப் 2 மாதிரியான மெயின்ஸ் எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். ஓகே, இப்போ இந்த புக்கோட இண்டெக்ஸ் பார்த்துடலாம். யூனிட் 1ல ஐரோப்பியர் வருகையை பற்றி கொடுத்துருக்காங்க. யூனிட் 2ல வந்த ஐரோப்பியர்கள்லாம் ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்கள் தான் கடைசியாக இருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கு இடையே ஆதிக்க போட்டிகள்லாம் நடைபெறுது. அந்த ஆதிக்க போட்டியினுடைய விளைவாக கர்நாடக போர்லாம் வருது. அதை பற்றின டீட்டெயிலாம் யூனிட் 2ல இருக்கு. கடைசியில் இது ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி தான் வின் பண்ணுறாங்க. கிழக்கிந்திய கம்பெனி ஆளுநர்களாக நியமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நியமித்த ஆளுநர்களை பற்றி யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 6, யூனிட் 7, யூனிட் 8ல இருக்கு. இந்த ஆளுநர்களை பத்தி நமக்கு எக்ஸாமுக்கு போதுமான அளவுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. வாரன் ஹேஸ்டிங் பிரபை பத்தி நான் சாம்பிள் பேஜஸ் காமிக்கிறப்ப இந்த புக்கினுடைய கண்டென்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெளிவா ஒரு ஐடியா கிடைக்கும். யூனிட் 9 எதை பத்தினதுன்னா 1857 பெரும் புரட்சிக்கு அப்புறம் 1858ல விக்டோரியா மகாராணி பேரறிக்கை வெளியிடுறாங்க. அந்த பேரறிக்கையில் இந்தியா இனி இங்கிலாந்து அரசினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொல்றாங்க. அதை பத்தின டீட்டெயிலாம் யூனிட் 9ல கொடுத்துருக்காங்க. யூனிட் 10 எதை பார்த்துருந்தா விக்டோரியா மகாராணி பேரறிக்கைக்கு அப்புறம் இந்தியா இங்கிலாந்து அரசனுடைய நேரடி கட்டுப்பாட்டில் போகுது. அதுக்கப்புறம் கவர்னர் ஜெனரலாக நியமிக்கிறாங்க. 1857லேருந்து 1947 வரைக்கும் யாரெல்லாம் நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த யூனிட் 10ல இருக்கு. யூனிட் 11 எதை பற்றினதுன்னா 1857க்கு முன்னர் நடந்த கிளர்ச்சிகளும் 1857க்கு அப்புறம் நடந்த கிளர்ச்சியை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியில் நடந்த கிளர்ச்சிகளும் இங்கிலாந்து அரசினுடைய ஆட்சியில் நடந்த கிளர்ச்சிகளும் கொடுத்துருக்காங்க. யூனிட் 12 ஆங்கிலேயரின் நிர்வாகம் மற்றும் கொள்கைகள். யூனிட் 13ல சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. யூனிட் 14ல இந்திய தேசிய இயக்கத்தின் தோற்றம் பற்றி கொடுத்துருக்காங்க. யூனிட் 15லேருந்து யூனிட் 19 வரைக்கும் இந்திய தேசிய இயக்கம் பற்றி தான் இருக்கும். அதாவது 1885லேருந்து 1947 வரைக்கும் இந்த காலகட்டத்தில் என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. யூனிட் 15ல பாத்தீங்கன்னா 1885லேருந்து 1905 வரைக்கும் நடந்தது. யூனிட் 16ல 1905லேருந்து 1916 காலகட்டத்தில் என்னெல்லாம் நடந்தது. யூனிட் 17ல 1917 டு 1926 காலகட்டம். யூனிட் 18ல 1927 டு 1937 காலகட்டம். யூனிட் 19 1938 டு 1947 காலகட்டம். சுதந்திரத்திற்கு அப்புறம் இந்தியா என்ன மாதிரியான சவால்கள்லாம் சந்திச்சது அப்படிங்கிறத பத்தி இந்த யூனிட் 20ல சொல்லியிருக்காங்க. யூனிட் 21ல இந்திய விடுதலை போராட்ட தலைவர்களை பத்தி கொடுத்திருக்காங்க. இந்த யூனிட்ல உங்களுக்கு 60 தலைவர்களுடைய டீடைல் கொடுத்திருக்காங்க. யூனிட் 22ல பாத்தீங்கன்னா செய்தித்தாள்கள், அது யார் தொடங்கினாங்க, எந்த வருஷம் தொடங்கினாங்க, வார இதழ்கள், நூல்கள், ஸோ இதை பற்றின டீட்டெயிலாம் இந்த யூனிட் 22ல இருக்கு. இந்த புத்தகத்தில் உங்களுக்கு ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் எல்லாமே கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருப்பாங்க. இந்த புத்தகத்தில் உங்களுக்கு ப்ரீமினரி எக்ஸாம் மட்டும் இல்லாமல் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நெக்ஸ்ட் இயர் வரக்கூடிய குரூப் 1, குரூப் 2 இல்லை குரூப் 4 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இப்பிலிருந்தே இந்த புக்கை நீங்கள் வாங்கி படிச்சிங்கன்னா உங்களால் ப்ரீமினரி எக்ஸாமுக்கும் மெயின்ஸ் எக்ஸாமுக்கும் இப்பயே உங்களால் தயாராக முடியும். பிரைதிஸ் பப்ளிகேஷனில் ஏற்கனவே புக்கு வாங்கியிருக்கீங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு டாப்பிக்கும் எவ்வளோ தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்கன்னு. ஓகே, இப்போ புக்கோட கண்டென்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபுன்னு எடுத்துட்டீங்கன்னா அவர் எங்கு பிறந்தார், அவர் எங்கு படிச்சார், அவருடைய பெற்றோர்கள் யாரு, அவர் கொண்டு வந்த சீர்திருத்தங்கள், அவருடைய காலத்துல கொண்டு வந்த சட்டங்கள், அவருடைய காலத்தில் நடந்த போர்கள்னு எல்லாமே தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்திய விடுதலை போராட்ட தலைவர்கள் 60 தலைவர்களை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நான் மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு பத்தின சாம்பிள் பேஜஸ் காமிக்கிறேன். மகாத்மா காந்தி போராட்டத்தின் போது என்னென்ன முழக்கங்கள்லாம் நமக்கு வழங்கினாரு அப்படிங்கிறத பத்தி கொடுத்துருக்காங்க. காந்தியை மகாத்மான்னு அழைத்தவர், காந்தியை தேச தந்தையை அழைத்தவர், அதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கு. அடுத்து ஜவஹர்லால் நேரு பற்றி பார்க்கலாம். அவருடைய பெயர், அவருடைய காலம், அவர் பிறந்த இடம், அவருடைய பெற்றோர், அவருடைய மனைவி, அவருடைய சிறப்பு, அப்புறம் நேருவுக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள், நேருவினுடைய நூல்கள், நேருவினுடைய பஞ்சசீல கொள்கைகள், அவரை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷனும் இருக்கு. இப்போ இந்த புக்கோட கண்டென்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். 2024ல் நடந்த குரூப் 1 எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து ஒரு டைரக்ட் கொஸ்டினும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினும் இந்த புத்தகத்தில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். முதலாக ஜனகணமன என்னும் பாடல் இந்திய தேசிய காங்கிரசின் எந்த மாநாட்டில் பாடப்பட்டது? ஒரு பாக்ஸில் இந்திய தேசிய காங்கிரஸ் பற்றிய துளிகளில் கொடுத்துருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 10 பாருங்க. முதலில் தேசிய கீதம் ஜனகணமன பாடப்பட்ட மாநாடு கல்கத்தா மாநாடு 1911. ஸோ நமக்கு ஆப்ஷன் சியில் 1911 கல்கத்தா மாநாட்டில் இருக்கு. ஸோ அப்போ இதுதான் சரி. 1857 கிளர்ச்சி பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை?
கிளர்ச்சி வெடிப்பதற்கு முன்பே மங்கள் பாண்டே இருந்து தியாகியாகி விட்டார். 1857 பெருங்கலகம் அப்படிங்கிற தலைப்புல மார்ச் 29ஆம் தேதி மங்கள் பாண்டே என்ற 34வது படைப்பிரிவை கொண்ட சிப்பாய் தன் ஐரோப்பிய மேலதிகாரியை தாக்கினார். பின்பு அவர் கைது செய்யப்பட்டு நீதி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு பின்பு தூக்கிலிடப்பட்டார். இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு பாருங்க. மங்கள் பாண்டே அவருடைய மேலதிகாரியை சுட்டு கொன்னதுக்கு அப்புறம் இந்நிகழ்வு 1857ஆம் ஆண்டு பெருங்கலகத்திற்கு ஒரு தீப்பொறியாக அமைந்தது. அப்ப கிளர்ச்சி வெடிப்பிற்கு முன்பே மங்கள் பாண்டே இறந்து விட்டாருங்கிறது சரிதான். அடுத்து கான்பூரில் சீனத் மஹால் தலைமையில் கிளர்ச்சி நடந்ததுன்னு இருக்கு. கான்பூர்ல புரட்சி யாருடைய தலைமையில் நடந்ததுன்னா நானா சாஹிப். அப்ப 2 தப்பு. 3வது பாயிண்ட், கன்வர் சிங் பீகாரில் நடந்த கிளர்ச்சியை தலைமை ஏற்று நடத்தினார். புரட்சி நடைபெற்ற இதர இடங்கள் ஒரு டேபிளர் காலம் போட்டு கொடுத்திருக்காங்க, அதுல பாருங்க. பீகார்ல யார் தலைமையில் நடந்ததுன்னா கன்வர் சிங். அப்ப 3வது பாயிண்ட் சரி. 4வது பாயிண்ட், ராணி லட்சுமி பாய் 1859 ஜூன் 17 அன்று போரில் இருந்தார். குவாலியரை கைப்பற்றிய ஜான்சி ராணி 1858 ஜூன் 17 போர்க்களத்திலேயே வீரமரணம் அடைந்தார். நமக்கு கொஸ்டின்ல 1859 கொடுத்திருக்காங்க. அப்ப இதுவும் தப்பு. அப்ப 1, 3 தான் சரி. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி. அவ்வளவுதான் இந்த புக் ரிவ்யூ வீடியோ. நான் காமிச்ச சாம்பிள் பேஜஸ், குரூப் 1 கொஸ்டின், இதை வச்சே இந்த புக் எப்படி இருக்குன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும். குரூப் 1ல கேட்ட ஐஎன்எம் கொஸ்டின்லாம் இந்த புக்ல எங்க இருக்குன்னு என்னால இந்த ஒரு வீடியோல காமிக்க முடியாது. அதுக்கு நான் தனியா வேணா ஒரு வீடியோ கொடுக்குறேன், அப்படி இல்லைன்னா ஷார்ட்ஸ்ல போடுறேன். ஐஎன்எம்க்கு தமிழ்ல ஒரு பெஸ்ட் புக்னா கண்டிப்பா இந்த புக்கை நான் சொல்லுவேன். ஓகே, இந்த புக்கோட விலை என்ன, இது எப்படி ஆர்டர் பண்றதுங்கிறத பத்தி பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் எடிஷன் புக் அக்டோபர் 2024 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த மாசம் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த புக்கினுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா 595 ரூபா. இந்த புக்கில் மொத்தம் 500 பேஜஸ் இருக்கு. இந்த புக்கினுடைய பேப்பர் குவாலிட்டி நல்லா இருக்கு. இந்த புக் கலர்ல தான் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. 500 பேஜஸ் இருக்கக்கூடிய இந்த புக்கை கலர்ல பிரிண்ட் பண்ணி 595 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. கொரியர் சார்ஜ் கிடையாது, ஃப்ரீ தான். இந்த புக்கை நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா www.pragdishpublication இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் புக்கை ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த புக்கை ஆர்டர் பண்ணுறதுக்கான டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. பிரைவிஸ் பப்ளிகேஷனில் இந்த புக்கு மட்டும் இல்லாமல் ஏற்கனவே 3 புத்தகம் வெளியிட்டு இருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு, இந்திய பொருளாதாரம், மெயின்ஸ் எக்ஸாமுக்கு சமூக பொருளாதார பிரச்சனைகள். இவங்களோட 4வது புத்தகம் தான் இந்திய தேசிய இயக்கம். ஏற்கனவே பிரைவிஸ் பப்ளிகேஷனில் புக்கு வாங்கியிருக்கீங்களுக்கு எவ்வளோ சேஃபாக புக்கு வரும்னு தெரியும். புதுசாக புக்கை ஆர்டர் பண்ணுறீங்கன்னா எப்படி வரும்னு காமிக்கிறேன். இது மாதிரி தான் பாக்ஸ்குள்ளே இருக்கும். இந்த பாக்ஸ்ல இருந்து புக்கை வெளியே எடுத்தீங்கன்னா பபுள் ராப்பர் கவரில் புக்கு வச்சிருப்பாங்க. அதுல இருந்து புக்கை வெளியே எடுத்தா திரும்ப ஒரு பிளாஸ்டிக் கவர்ல இருக்கும். இதே மாதிரி தான் உங்களுக்கும் புக் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசி படிச்சா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை பத்தி சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். டேக் கேர், பாய்.